வி ஹவுஸ் புரொடக்ஷன் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் வணங்கான் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தெலுங்கு மற்றும் மலையாள சினிமா திரையுலகில் பிரபலமான நடிகையாக திகழ்பவர் ஹனிரோஸ். கோலிவுட்டில் சிங்கம் புலி உள்ளிட்ட சில படங்களில் நடித்துள்ள இவர் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் நன்கு பரிச்சயமானவர். இப்படி தொடர்ச்சியாக தென்னிந்திய சினிமா பக்கம் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கும் ஹனிரோஸ் சினிமாவில் நடிப்பதை தாண்டி கடை திறப்பு உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுக்கு சிறப்பு விருந்தினராக சென்று வருவது வழக்கம். அந்த வகையில் கடந்த மாதம் கண்ணூரில் நடைபெற்ற நகைக்கடை திறப்பு விழாவில் கலந்து கொண்டார். அந்த கடை கேரளாவில் பிரபலமான ஜுவல்லரி அதிபர் செம்மனூர் பாபிக்கு சொந்தமானது. அந்த நிகழ்ச்சியில் ஹனிரோஸ் கலந்து கொண்ட போது அவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் தனக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்ததாக செம்மனூர் நகைக்கடை அதிபர் பாபி மீது எர்ணாகுளம் காவல் நிலையத்தில் அவர் புகார் அளித்திருந்தார். ஹனிரோஸின் புகாரை தொடர்ந்து கொச்சி சென்ட்ரல் ஸ்டேஷன் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை மேற்கொண்டது. இதையடுத்து தொழிலதிபர் செம்மனூர் பாபியை காவலில் எடுத்து விசாரணை நடத்தப்பட்டதன் அடிப்படையில் பாபி மீது ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இதற்கு முன்னதாக நடிகை ஹனிரோஸ் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒருவர் தன்னை பற்றி வேண்டுமென்றே இரட்டை அர்த்த வார்த்தைகள் மூலம் அவமானப்படுத்தி வருகிறார், அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாக அந்த பதிவில் குறிப்பிட்டிருந்தார். அவரின் இந்த பதிவிற்கு ஏராளமான கமெண்ட்டுகள் குவிந்தது. இதையடுத்து தன்னுடைய பதிவிற்கு ஆபாசமாக கமெண்ட்டுகளை பதிவிட்டவர்களுக்கு எதிராக நடிகை ஹனிரோஸ் எர்ணாகுளம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இதன் அடிப்படையில் இந்த விவகாரம் தொடர்பாக 27 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதன் நீட்சியாகத்தான் தொழிலதிபர் செம்மனூர் பாபியின் கடை திறப்பு நிகழ்ச்சிகளுக்கு மற்ற நடிகர்களைப் போலவே நானும் சென்றேன். ஆனால் அவர் பொது நிகழ்ச்சியில் எனக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் வகையில் பேசியதை என்னால் ஏற்க முடியவில்லை. அதன் பிறகு அவருடைய நிறுவன நிகழ்ச்சிகளுக்கு அழைப்பு வந்திருந்தும் நான் செல்ல மறுத்துவிட்டேன். இதனால் என்னை பழிவாங்கும் நோக்கில் எனது பெயரை தவறாக பயன்படுத்தி வருகிறார். ஒருவரிடம் பணம் இருக்கிறது என்பதற்காக எந்த பெண்ணையும் அவமதிக்க முடியுமா என்ன என அவர் ஆதங்கப்பட்டுள்ளார். மலையாள சினிமாவில் நடிகைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்படுவதாக ஏற்கனவே பெரும் பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கும் போது நடிகைக்கு எதிராக சமூக வலைதளத்தில் ஆபாசமாக பதிவிட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.